வழி சென்று பொது வாழ்வு நாம் காணுவோம். இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று பொது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விது புது வாழ்விது, நிறைவாழ்விது புது வாழ்விது. நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியார், நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியார். இறையரசின் இறையேசு அழைப்பேற்று வழி சென்று பொது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். தந்தாயும் புகழ் பாடுவோம். புது படைப்பாக எமை மாற்ற வேண்டுவோம். தந்தாயும் புகழ் பாடுவோம். புது படைப்பாக எமை மாற்ற வேண்டுவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம். அதில் வறியோரின் வருங்காலம் வளமாக்குவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம். அதில் வறியோரின் வருங்காலம் வளமாக்குவோம். விடுதலையின் தீபங்களா விடுதலை மையங்களா, விடுதலையின் தீபங்களா பிரிவுகளே மையங்களா. இனி விளக்கிட என்னும் சிறந்தது விடிய புலந்திட இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று பொது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஜெர்சினி விலின்சிங் என்ற பிள்ளையினுடைய பிறந்த நாள் இன்றைய வெள்ளியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் குழந்தை நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா விதமான அருள்வரங்களினாலும் ஆசீரால் நிரப்ப வேண்டும் என்றும் தூய ஆவியுடைய கனியை உடைய நிறைவாக பொழிந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் ஞானத்திலும் அறிவிலும் உள்ள வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கி பெரியவர்கள் கீழ்ப்படுதலுள்ள பிள்ளையாக வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஜெரால்ட் ஜெலஸ்டின் சிங் லிட்டில் குயின் ரோஸுடைய திருமண நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவருடைய திருமண வாழ்வை ஆசிர்வதித்து இவருடைய இல்லற வாழ்வில் எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதங்கள் நிறையமாக பெற்று திருக்குடும்பத்திலே காணப்பட்ட அன்பு அமைதி சமாதானம் இவருடைய குடும்பத்திலே செழி தோங்க வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக இந்த பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது ராயப்பன் ராஜம்மாள் என்னுடைய நினைவு பலியாகவும் தபியா சுரேஷ்குமார் என்னுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் மரிய தங்கர் நம்முடைய 4ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும் மரிய நேசன் என்பதுடைய 2ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லாத வாழ்வை கொடையாக கொடுத்து இவர்கள் எந்நாளும் எப்பொழுதும் பிறந்தவருடைய தோழமையிலே சங்கமிக்கும் இறைவனை முகமுகமாக தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினில் மனிதருக்கு அமைதியும் ஆகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி அறிகின்றோம். ஆண்டவராயும் இறைவரே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவரின் செம்மறியே, தூயவரே, தேவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. ஏக சுதனாய் தெரிந்தவரே, இயேசு கிறிஸ்து இறைவரே, ஆண்டவராயும் இறைவரே, தந்தை திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உன்னதத்தில் இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே, நீர் எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, உமதருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறெனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளில் இன்னும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 8 முதல் 11 மற்றும் 16 முதல் 16 வரை உள்ள இறைவசனங்கள். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்றபோதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி,
விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 3, 4 மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 37 முதல் 42 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்போர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்வோர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 13ஆம் ஞாயிறை அன்னையாம் திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது.
இன்றைய நாளிலே இந்த வாசகங்கள் இதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அதாவது கடவுளுடைய கொள்கைகள், கடவுளுடைய போதனைகளை பின்பற்றுவது என்பது மிக மிக கடினம். நாம் பல வேளைகளிலே நாம் இதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் முயற்சிகள் எடுத்தாலும் பல வேளைகளிலே நாம் தோற்று போய்விடுகின்றோம். ஆனால் இந்த போதனைகளை நாம் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது அந்த ஒரு இறை சமூகம் ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு இறை சமூகமாக, இறை பாதையிலே பயணிக்கின்ற ஒரு இறை சமூகமாக அது உருவாக்கப்படுகின்றது, மாற்றமடைகின்றது, மலருகின்றது. எனவே நாம் இதன் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் பல முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம். கடவுள் சொல்லியபடி, இறை வார்த்தை சொல்லியவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் பல வேளைகளில் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் கடினமாக இருக்கிறது. இதே சூழலிலே பலரும் இதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இன்னும் பலர் எண்ணுகின்றார்கள். நாம் அதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். எனவே என்னால் வாழ முடியவில்லை. இப்படி இருக்கின்ற வேளையிலே பிறர் வாழுகின்ற பொழுது நாம் அதை எப்படி பார்க்கின்றோம், எப்படி அதை அணுகுகின்றோம்? நாம் அவர்களோடு உடன் இருக்கின்றோமா? அவர்களை தொடர்ந்து வாழ்வதற்கு நாம் உறுதுணையாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பிறர் அவ்வாறு வாழ நினைக்கின்ற பொழுது நாம் உடன் இருக்க வேண்டும். அவர்கள் இன்னும் வாழ்வதற்கு நாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாருமே அங்கு இருக்கின்றவர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துகின்றார்கள். இந்த கைத்தட்டுதலும் உற்சாகப்படுத்துதலும் அது வெற்றி பெற்றவருக்கு மட்டுமல்ல, அங்கே தோல்வி அடைந்தவருக்கும் அது போய் சேருகிறது. எனவே எல்லாருக்கும் உரியது. எனவே நாம் உடன் உழைப்பும் உடன் இருப்பதும் ஒத்துழைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது இயேசு சொல்லுகிறார், என்னுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்கின்றார், என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். என்னுடைய தூதரை மறுதலிக்கின்றவர்கள் என்னை மறுதலிக்க, என்னை அனுப்பியவரையும் அங்கே மறுதலிக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் தூதர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அவர்களோடு நாம் உடன் உழைக்கின்றோமா? அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, கடவுளுடைய கைமாறுக்கு எல்லை இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகம் அதை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அதாவது எலியாவுடைய சீடராக விளங்கிய எலிசா இறைவாக்கினர் அங்கே சூனேம் என்ற ஊருக்கு அங்கே செல்லுகின்றனர். அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே உள்ள ஒரு பணக்கார பெண்மணி அவருக்கு உணவு கொடுக்கின்றார். இவ்வாறு அவர் அந்த வழியிலே செல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த இல்லத்தில் சென்று உணவருந்து செல்லுகின்றார். அப்பொழுது அந்த வீட்டார் எண்ணுகின்றார்கள், இவர் ஒரு இறைவாக்கினராக கடவுளின் தூதராக இருக்குமா என்று எண்ணி அவருக்கு தங்களுடைய வீட்டு மாடியிலே ஒரு அறை ஏற்பாடு செய்கின்றார்கள். எனவே அவர் அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே உணவு உண்டு அந்த தன்னுடைய அறையிலே அங்கே ஓய்வெடுத்து அங்கே செல்வதை விளக்கமாக்கி கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் அங்கே அந்த குடும்பத்தினர் கேட்கவில்லை, அவர்தான் கேட்கின்றார். அப்பொழுது அவர்களுக்கு பிள்ளை இல்லை. அப்பொழுது சொல்கின்றார், உங்களுக்கு அடுத்த முறை அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது நீங்கள் குழந்தை செல்வத்தை பெற்றிருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுளுடைய கைமாறுக்கு எல்லை இல்லை. கடவுள் தானாகவே முன் வந்து நன்மையை செய்கின்றார். நாம் நல்லவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு எல்லையில்லா வரங்களை மாறி மாறி வழங்குகின்றார் என்பது இதன் வழியாக புலப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 41 வாசிக்கிறோம், இறைவாக்கர் என்பதால் ஒருவருக்கு நாம்
அவர்களுக்கு நாம் அவரை உபசரிக்கின்ற பொழுது நாம் கைமாறு பெறுகின்றோம். கிறிஸ்துவின் சீடருக்கு ஒருவருக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுத்தால் நாம் அதற்கு கைமாறு பெறுகிறோம் என்று மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10 நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே வேலையாள் உணவுக்கு உரிமை உடையவரே என்று நாம் மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே இங்கே அங்கு உழைக்கின்றவர்கள், இறையாட்சி பணி செய்கின்றவர்களுக்கு அவர்கள் கவனிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களை நாம் கவனிக்கின்ற பொழுது இல்லை, சமூகத்திலே சமூக மாற்றத்திற்காக பணி செய்தவர்களோடு நாம் உடன் உழைக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு கைமாறு தருவார். அவர் தருகின்ற கைமாறுக்கு எல்லை இல்லை என்பதை நாம் அறிய முடிகிறது. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே 10ல் ஒரு பங்கை நாம் என்ன செய்வோம், இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லப்படுகிறது. ஆனால் 10ல் ஒன்றை கொடுக்க வேண்டாம், குறைந்தது 100ல் ஒரு பங்கையாவது நாம் இந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய பங்கி வளர்ச்சிக்கு நாம் கொடுப்பதற்கு முன் வருவோம். மலாக்கி இறைவாக்கினர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை அங்கே நாம் பார்க்கின்றோம். அதாவது நாம் கொடுக்கவில்லை என்றால் வானம் பொழிவதில்லை, பூமி விளைவதில்லை என்று அந்த இறைவாக்கினர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் இத்தகைய இந்த ஒரு உடல் உழைப்பை ஒத்துழைப்பு நல்கின்ற பொழுது, நாம் இறையாட்சி பணியை செய்கின்ற பொழுது கடவுள் நமக்கு எல்லையில்லா கைமாறை தந்து கொண்டு இருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்வோம், நாமும் இந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்கும் பங்கினுடைய வளர்ச்சிக்கு நாம் தாராள உள்ளத்தோடு நாம் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஒரு கொரோனா நோயினால் நாம் ஆதங்கப்பட்டு நாம் ஒருவேளை நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது நல்ல காரியங்களை நமக்கு கற்பித்து இருக்கிறது. அதாவது இந்த நம்முடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜனவரி மாதத்திலே நம்முடைய இல்லங்களுக்கு உண்டியல் கொடுக்கப்பட்டது. அந்த உண்டியலை நாம் இந்த வாரங்களில் நம்முடைய இல்லங்களுக்கு சென்று பெற்றுக்கொண்டோ, பலரும் தாராள உள்ளத்தோடு அதில் இந்த நெருக்கடியான வேளையிலே அதை அதிகமாக தாராள உள்ளத்தோடு கொடுத்திருக்கிறேன். எனவே உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். ஆனால் இந்த வேளையிலே பலரும் சொன்னார்கள், ஃபாதர், அதாவது எங்களுக்கு நெருக்கடியான வேளையில் நாங்கள் இந்த உண்டியல் தான் எங்களுக்கு இந்த நாட்களிலே உறுதுணையாக இருந்தது. நாங்கள் அதிலிருந்து காசு எடுத்துக்கொண்டோம் எங்களுடைய அன்றாட வாழ்விற்காக. அது ஒரு நல்ல காரியம். ஆனால் இது எதை நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே சேமிப்பு இல்லை என்பதை இது வெளிப்படுத்தி இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், உழைக்கிறோம், நாம் சீட்டுக்கு கொடுக்கிறோம், வேறு பொருட்கள் வாங்குவதற்கு செலவழிக்கிறோம், கல்விக்காக கொடுக்கிறோம், வேறு எதற்கெல்லாம் செலவழிக்கிறோம். ஆனால் நம்முடைய வீடுகளிலே ஒருவேளை நம்முடைய வீட்டில் யாருக்கு சுகம் இல்லை என்றால் அந்த வேளையிலே அதை சமாளிப்பதற்கு நமக்கு பணம் இல்லை. இந்த ஒரு மாத கால பொது முடக்கத்திலே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கு நமக்கு பணம் இல்லை. இருக்கிறது, நகை இருக்கிறது, இல்லை பேங்கில் டெபாசிட் இருக்கிறது, ஆனால் அன்றாட நாளை கடத்துவதற்கு பணம் இல்லை. அப்படி என்றால் நம்முடைய வீடுகளிலே சேமிப்பு இல்லை என்பதை இது வெளிப்படுத்துகிறது. எனவே நான் இன்றைய நாளிலே இந்த ஒரு காரியத்தை நான் கண்டிப்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். எல்லாருமே வீடுகளிலே 2 உண்டியல் நீங்கள் வாங்க வேண்டும். அதாவது ஒரு 2-3 நாளில் 2 உண்டியல் வாங்க வேண்டும். ஒரு உண்டியல் நம்முடைய சேமிப்பு, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவைக்கு ஒரு பைசாவும் இல்லை என்றால் அதை எடுத்து நாம் செலவழிப்பதற்கு நாம் வெளியே சென்று வருகின்ற பொழுது போடலாம், இல்லை திறந்தோறும் நாம் ஒரு காசு என்ன செய்யலாம், அதில் போட வேண்டும். இது நம்முடைய அன்றாட வாழ்விற்கு. எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதை எடுத்து செலவழிப்பதற்கு சிறிய சேமிப்பு உண்டியல் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறு சேமிப்பு பழக்கம். ஆனால் நம்முடைய வீடுகளில் இல்லை. எனவே நாம் இந்த கொரோனா நமக்கு ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கிறது. எனவே எல்லாருடைய வீடுகளிலும் ஒரு உண்டியல் கண்டிப்பாக சிறு சேமிப்பு நம்முடைய நெருக்கடியான வேளையிலே உதவுவதற்கு. 2வது ஒரு உண்டியல்
நம்முடைய ஆலய வளர்ச்சிக்காக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் திருப்பலிக்கு வருவதில்லை. திருப்பலிக்கு வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு நாம் கொடுக்கிறோம். எனவே அந்த காசு இப்பொழுது நாம் கொடுக்கவில்லை. எனவே அதை ஆலய வளர்ச்சிக்கான உண்டியலிலே நாம் அதை போடுவோம். அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போட்டால் போதும். கோயிலில் வந்து நாம் காணிக்கு போடுகிறோம் இல்லை, அதை நாம் அந்த உண்டியலிலே போடுவோம். அது ஆலய வளர்ச்சிக்காக நாம் போடுகின்ற ஒரு காசு. எனவே இந்த 2 காரியங்களை நாம் செய்வோம். ஒன்று, நம்முடைய வாழ்விற்கான உண்டியல் மிக மிக முக்கியம். இங்கே நீங்கள் ஆலயத்திற்காக உண்டியல் வாங்குறது இல்லையோ, நம்முடைய வீட்டுக்காக ஒரு உண்டியல், சேமிப்பு உண்டியல் நன்றாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று நம்முடைய ஆலயத்திற்காக. அது நம்முடைய திருப்பலியில் நாம் பங்கெடுக்க முடியவில்லை, எனவே நாம் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். காணிக்கை வேளையிலே அதிலே போடுவோம். அது நம் பின்னால் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இது நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. 10ல் 1 பங்கை போட வேண்டாம், 100ல் 1 பங்கையாவது நாம் இறைவனுக்கு கொடுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்புவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை இலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக அமைதியாக இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இன்னும் எத்தனையோ எண்ணங்கள், ஏக்கங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டு இருக்கின்றன. அனைத்தையும் அறிந்தவராயிருக்கின்ற நீர் தொடர்ந்து எங்களுக்கு நிறைவான வாழ்வை தந்தருளும். அன்பே உருவான ஆண்டவரே, இந்த திருச்சபையில் நடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், புதுநிலை அனைவரும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த பணிகளை மக்களும் உள்வாங்கி, மக்களும் இணைந்து பயணிக்கவும், ஒத்துழைப்பு நல்கவும், உடனிருக்கவும், அதே போல திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக, பங்கின் வளர்ச்சிக்காக, சமூகத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்ற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, மக்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்களுடைய பங்கில் மக்களை ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களிலே அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்தருளும். குடும்பத்தில் நிறைய வாழ்வை கொடுத்தருளும்.
அமைதியான வாழ்வை கொடுத்தருளும். இந்த நாட்களிலே நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசிர்வதியும். பொருளாதாரத்திலே தன்னிறைவற்ற குடும்பங்களாக வளர வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, குறிப்பாக இந்த கொரோனா கோவிட்-19 என்ற நோய் அதிகமாக வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது. மக்கள் அரசு சுட்டி காட்டுகின்ற வழிமுறைகளை பின்பற்றி சுய கட்டுப்பாட்டோடு வாழவும் இருக்கவும், தன்னால் பிறருக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கவும், குறிப்பாக சமூக விலகலை கடைபிடிக்கவும், எங்கு சென்றாலும் அதை ஒரு வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமாக பின்பற்றி மக்கள் சுய ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து இந்த நோயை தொற்றிக்கொள்ளாமல் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அருளையும் ஆசை நிறைவாக பொழிந்தருளும். குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த நோயினால் பாதித்து மருத்துவமனைகளிலே இந்த வீடுகளிலே இருந்து கொண்டு இருக்கின்ற மக்களை நிறையமாக கனிவோடு கண்ணோக்கும். அவர்களோடு உடனிருந்து அவர்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தி நம்பிக்கையோடு அவர்கள் வாழவும், நோயிலிருந்து விடுதலை பெற்று விரைவாக இல்லம் திரும்ப வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, என்னும் எங்களுடைய நாட்டை உலகை ஆளுகின்ற தலைவர்கள் இந்த நெருக்கடியான வேளையிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டு இந்த மக்கள் நலமோடு வாழ்வதற்கு அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி காணவும் மக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, இன்னும் எந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அதிலே ஆதாயம் தேட விரும்புகின்ற அரசு அதிகாரிகள், நாட்டு தலைவர்களை நீர் கண்ணோக்கும். அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அவர்கள் மக்கள் நல்வழியிலே அமைதியோடு வாழவும், நோயிலிருந்து மீண்டு வர, நோயை கட்டுக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டிய அருளை ஆசிரை நிறைவாக பொழிந்தருளும். அன்பு ஆண்டவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் வெளியூர்களில் நாடுகளிலும் இருக்கின்றார்கள். எனவே அங்கலாய்த்து அவர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருந்து கொண்டு இருக்கிற எண்ணம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆட்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே நல்ல பாதுகாப்பான சூழலில் அவர்கள் இருக்கவும், அதே போல அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை அந்த மக்கள் பெற்று நலமோடு வாழ வேண்டிய அருளையும் ஆசிரியம் பொழிந்து நடத்த வேண்டும் என்று, அதே போல நாங்கள் மறைவுரையில் சிந்தித்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சேமிக்கின்ற பழக்கத்தை நாங்கள் மறந்து இருக்கின்றோம். இந்த நோய் எங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கற்றுத்தந்து இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பணத்தை நாங்கள் சிறுக சேமிக்கின்ற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளவும், அதன் வழியாக நெருக்கடியான வேளைகளிலே இக்கட்டான வேளையிலே அவை எங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டிய அருளை பொழிந்துள்ளோம். அதே போல ஆலய கட்டுமான பணிக்கும் ஆலய வளர்ச்சி பணிக்கும் நாங்கள் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் இன்னும் முடிந்த அளவை நாங்கள் தாராள உள்ளத்தோடு கொடுக்கவும் சேவிக்கும் எங்களுக்கு அருளை ஆசிரியம் தந்ததன் வழியாக இறை ஆசை நிறையமாக பெற்றுக்கொள்ளும். எவ்வாறு எலிசா இறைமாக்கினரை அந்த பெண்மணி கவனித்தனுடைய அடையாளமாக அதனுடைய கைமாறாக தன்னுடைய ஏராளமான செல்வங்களை, குழந்தை செல்வத்தை பெற்று கொண்டது போல நாங்களும் தாராள உள்ளத்தோடு கொடுத்ததன் வழியாக கடவுளுடைய எல்லையில்லா கைமாறை பெற்றுக்கொள்ள வேண்டிய அருளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழறி உமக்கு தேவை என்று ஆயிரம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது அருள் கொடையாலே நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவுகூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய ஜெரோம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவனாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம்
செம்மறி இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஒன்று திருப்பலி, இரண்டாவது மறைக்கல்வி. எனவே நாம் இந்த வேளைகளிலே ஆலயங்களிலே நாம் திருப்பலி பார்ப்பதற்கு வர முடியாமல் இருக்கலாம், மறைக்கல் வகுப்புகள் நடத்த முடியாமல் இருக்கலாம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகள் இதை பின்பற்ற வேண்டும். குடும்பங்கள் மறை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே கண்டிப்பாக நம்முடைய ஆலயத்தில் ஒளிபரப்பப்படுகின்ற திருப்பலி இல்லை என்றால் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகிற ஏதாவது ஒரு திருப்பலி ஞாயிற்றுக்கிழமையிலே பார்ப்பது நமது கடமை, கிறிஸ்தவருடைய கடமை. ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக திருப்பலி பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய ஆலயத்திலே 6 முதல் 7 மணி வரை திருப்பலி அது நடைபெற்று ஒளிபரப்பப்படுகிறது. 7 மணி டு 8 மணி வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 திருப்பலி, 7 to 8 மறைக்கல்வி. அது நம்முடைய வெள்ளிக்கோடு மற்றும் சூசிபுரம் பிள்ளைகள் அனைவருக்கும் பொருந்தும். மறைக்கல்வியை 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது KG 1, 2 இது முதல் குழு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு இவை 2ஆம் குழு, 6, 7, 8, 9 இது 3ஆம் குழு, 10, 11, 12 கல்லூரி மற்றும் பெற்றோர் மறைக்கல்வி இவை 4ஆம் குழு. எனவே இந்த 7 மணி முதல் 8 மணி வரை முதல் 1/4 மணி நேரம் முதல் குழுவுக்கு அந்த மறைக்கல்வி அது யூடியூப் சேனல் வரும். 7:15 7:30 வரை 2ஆம் குழுவுக்கான பாடம். அடுத்தது 7:45 வரை 3ஆம் குழு, 7:45 முதல் 8 மணி வரை 4ஆம் குழுவுக்கான பாடம். முதல்
குழுவுக்கு அடிப்படை ஜெபங்கள் அது பாடமாக கற்பிக்கப்படும். இரண்டாவது குழுவிற்கு விவிலிய மதிப்பீடுகள், விவிலிய நிகழ்வுகளோடு சொல்லித்தரப்படும். மூன்றாவது குழுவிற்கு திருவருள் சாதனங்களை பற்றி, நான்காம் குழுவிற்கு திருவிவிலியம். இதுதான் இந்த மறைக்கல்வி பாடத்தினுடைய போர்ஷன். இது நம்முடைய டிசம்பர் மாதத்தில் நடைபெறுகின்ற அரையாண்டு தேர்வுக்கு இதுதான் நம்முடைய பாடம், கேள்வி கேட்கப்படும். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பார்த்து, பெற்றோருக்கும் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒருவேளை நெற்று இல்லாதவர்கள் அந்தந்த குழுவில் உள்ள ஆசிரியர்களை இடத்திலிருந்து நீங்கள் நோட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். எனவே நீங்கள் நோட்ஸ் எடுப்பது உங்களுடைய கடமை. இன்னொன்று யூடியூப்பில் தானே கிடக்குது, அது நான் அந்த மறைக்கல் அந்த 1 hour முடிஞ்சோடனே எடுத்துருவேன். அங்கேருந்து யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒருவேளை அந்த நாள் மட்டும், அந்த நாள் மாலை வரை இருக்கும், பின்பு அதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் நீங்கள் நினைக்கலாம் எக்ஸாம் நேரத்தில் சேர்த்து படிக்கலாம். இல்லை, அந்த நாள் மட்டும் இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அது 1 மணி நேரத்திலிருந்து அதிலிருந்து அது எடுத்துக்கொள்ளப்படும். எனவே நீங்கள் அந்த நேரத்தில் அதை நோட்ஸ் எடுப்பது உங்களுடைய கடமை. இது பெற்றோர்கள் இதை கவனித்து கொள்ள வேண்டும். அதிலே சில ஹோம்ஒர்க்கு கொடுப்பாங்க, சில ப்ராக்டிக்கல், அதை பிள்ளைகள் என்ன செய்து அதை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு 4 குழுக்கள், வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கிறது. இந்த முதல் குழுவிலை அதில் ஆசிரியர்கள் மற்றும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அந்த குழுவில் இருப்பீர்கள் நீங்கள். எனவே பிள்ளைகள் அதனுடைய எல்லா வாரமும் பதில் இருக்காது, ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்காது, தந்தால் நீங்கள் செய்து அதை அந்த குழுவிலை பதிவீடு செய்ய வேண்டும். அதற்கு உங்களுக்கு அந்தந்த ஆசிரியர்கள் வருகை பதிவும் அதற்கான மதிப்பெண்களும் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எனவே இது மிக மிக முக்கியம். எனவே திருப்பலி மற்றும் மறைக்கல்வி, இதை அனைவரும் இதில் ஈடுபாட்டோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்துணமாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருளுங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாமையார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி.
என் தேச